அம்மனை 48 நாள் கௌரி பூத்த பிடித்த பிறகு ஆலயத்தின் பின்புறம் ஏதோ குழந்தை அருள் கேட்குது. அம்மனை 48 நாள் கௌரி பூஜை முடிந்த பிறகு மின்புறம் ஒரு குழந்தை பெண் குழந்தை அழகான பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. இருந்தாலும் ஆலயத்தின் பின்புறம் இன்னொரு குழந்தை அழுது கொண்டிருக்கிறது. ஒரு பெண் குழந்தை இருந்தது. பயண செல்வம் இல்லை என்று நாம் இருவர் வருத்தத்தோடு இருந்தோம். இருந்தாலும் முனிவர் சொல்லிய பிரகாரம் 48 நாள் கௌரி பூஜை முடிந்த பிறகு 2 பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. ஆலயத்து மின்புற ஒரு குழந்தை, பின்புற ஒரு குழந்தை. மாதிரி எங்கள் இருவரும் பார்த்து குழந்தை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தாயே, அழகான பெண் குழந்தை இருவர் பாருங்கள். எங்களுக்கு குழந்தை எப்படியா ஒண்ணு அந்த ஆண்டவன் கடா சூத்தை ஆண்டவன் கிருபையால் 2 பெண் குழந்தை, ஆலயத்தை மின்புற ஒரு குழந்தை, பின்புற ஒரு குழந்தை இருக்குது. இருந்தாலும் 2 செல்வங்களை தாளாட்ட வேண்டிய ஆகட்டும். என்னடா பிடிக்கிறா? என்ன பண்றீங்க? குடிங்கடா ஒழுங்கா தொட்டில. அத்தா, 2 குழந்தைகளும் அழகாக உறங்க வேண்டும், தாலாட்டு பாட வேண்டும் அல்லவா? இரு செல்வங்களுக்கு இப்போது பெயர் சுட்டணும். பேர் வைக்கிற பெருமாள் சாமினா என்ன விட்டா போச்சு. அப்படியா? நிறைய குழந்தைகள் பேர் வச்சுக்கிறேன். ஆனா சத்தியமா சொல்றேன், ஒண்ணு கூட ஊட்ட கிடையாது. அப்பனா நீ பேரை வைக்க வேணாம். வெளிநாட்டுக்கு போய்க்குதுங்க, படிச்சுட்டு பட்டப்படி படிக்கும். அதனால நல்ல பேரை பார்த்து வைக்கணும். என்ன ஊரா போய்க்குது அந்த குழந்தைலாம்? செங்கல் இருக்க சேம்பூருக்கு போய்க்குதுங்க. எங்கிட்டு போய்க்குதுங்க? எங்கிட்டு போய்க்குது? குதிரை வாயில இருந்து கிளம்பிக்குதுங்க. குதிரை வாயிலா?
மதுரை செய்ய மதுரை வாய். நல்ல பேரை வைக்கணும் ஆகட்டும். என்னத்த வழிந்து காட்டுமா முகத்தை பார்த்து பேர் வைக்கிறேன். குழந்தை முகத்தை பார்த்து பேர் வைக்கிறேன்னு சொல்லி அங்க வச்சுக்கிறேன், அந்த பேர் அங்க வச்சுட்டேன். எதை வைக்கிட்டு எதை வைக்கிட்டு எதை வைப்பாரு எதை வைக்கிட்டு பேர் வைக்கிட்டு வந்துச்சுன்னா பட்ட பின்னாடி போய் வந்துடுறா. யோசனை ஆலோசனை வந்துச்சு பேர் வைக்கிறதுக்கு. குழந்தை இந்த பையன் கூட விளையாடிங்கன்னு வச்சுக்கோ, கூப்பிட்டா ஒரே குரல் பத்து ஓடியாடணும். இரண்டு பெண் குழந்தையா ஒரே குரல் எங்க இருந்தாலும் ஆமா அப்பேற்பட்ட பேரா பேர் தானே ஆகட்டும். சொல்லுடா தொடப்பு கட்ட நான் நாயா என் குழந்தைங்க ஒரே குரல் கூப்பிட்டா போதும் வாழை ஆட்டி ஓடியாடணும். அதான் நாய்டா வாழாச்சு முடியாதுக்கு மூஞ்சி பச்சாம வாயில நொய்யரா மாதிரி நல்ல பேரை வை. பேரை வைக்கிறான் பாரு. அச்சன்னா மூக்கல் இருக்கிற பல்லு கொட்டி மூக்கல் தான் இது பல்லு. மூக்கல் தான் இருக்குதா பல்லு? போடுறா. சரி என்ன வாங்கிட்ட பாரு. அருமையான பேர். இந்த குழந்தைக்கு மல்லா கொட்டை. மலா கோட்டையா மல்லா கொட்டியா இதோட பேரு. நல்ல அருமையான பேர். வாயில நோயிற மாதிரி அப்படி குழந்தைக்கு பேர் வைக்கிறேன். இரு செல்வங்கள் கிடைத்திருக்கிறது. ஆலயத்து மின்புற ஒரு குழந்தை, பின்புற ஒரு குழந்தை. மின்புற குழந்தை கிடைத்த இந்த குழந்தைக்கு ரேணுகா ஒரு குழந்தை கிடைத்திருக்குது. அந்த குழந்தைக்கு சாமுண்டி 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 சீரு சிறப்போடு நல்ல பெயர் வைத்து விட்டோம். இரு குழந்தைகளை உறங்குறாங்க. கண்ணிமா போய் காத்து வரங்க.